ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல பல்லவன் வசமா மாட்டிக்கிட்டாப்ல. வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா நம்ம பல்லவன். தன்னோட வீட்டோட நிலைமை என்ன அப்படின்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பல்லவன் பண்றத பார்க்கும்பொழுது, கொஞ்சம் நமக்கே வெறுப்பா தான் இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப மாட்டிக்கிட்டாப்ல. இங்க பல்லவனோட காலேஜ்ல இருந்து பிரின்சிபால் ஃபோன் பண்ணி சேரனுக்கு உங்க தம்பி ஒரு வாரமா காலேஜுக்கே வரவே இல்ல. அட்டெண்டன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படியே போணுச்சுன்னா பரீட்சை எழுதவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதே டைம்ல இந்த பல்லவன் அடங்காம காயத்ரிய கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்குலாம் போயிருக்கிறாப்ல. அங்க போய் ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஏதோ ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல படிக்கிறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ தப்பு பண்ணலாம் போகல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டலுக்கு ரைடு வராங்க. ட்ரக்ஸ் இந்த ஹோட்டல்ல நெறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண வந்தா, இப்ப பல்லவனும், காயத்ரியும் பிடிச்சர்றாங்க. புடிச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வரும்பொழுது, அந்த இடத்துக்கு நம்ம சோழன் எப்படி வந்தாப்லன்னு தெரியல. இத பாத்தர்றாப்ல, "என் தம்பிய விட்டுருங்க. எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. ஆனா போலீஸ் வந்து அவர விடுறதா இல்ல. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.